ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் ஹரிணி ஃப்ரம் குவாக்ஸ் நீட் அகாடமி. மேம், நான் ஸ்டேட் போர்டில் இருந்துட்டு படிச்சுட்டு இருக்கேன் படிச்சுட்டேன். ஆனால் நான் நீட்டுக்கும் இருந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்போது எல்லாத்துக்குமே இருந்துட்டு ஒரு டவுட் இருந்துட்டு வரும். கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கோ அப்போ ஸ்டேட் போர்டு மட்டும் படித்தா போதுமா, இல்லை நான் வேற ஏதாச்சும் ஆட் ஆன் பண்ணணுமா? அப்படி பண்ணணும்னா எப்படி இருந்துட்டு பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துட்டு எப்படியெல்லாம் இருந்துட்டு படிச்சிங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் இருந்துட்டு நல்ல மார்க் வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா we want to compare the syllabus. ஓகே, ஸோ சிலபஸை பொறுத்த அளவுக்கு நீட்டோட சிலபஸையும் ஸ்டேட் போர்டோட சிலபஸையும் கம்பேர் பண்ணணும். ஸ்டேட் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா we have 11th சாப்டரில் மொத்தம் இருந்துட்டு 15 சாப்டர் இருந்துட்டு இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன். இந்த சாப்டரும் வந்து நம்மளுக்கு எதில் இருக்கும் அப்படின்னா நமக்கு இருந்துட்டு நீட்ல இருந்துட்டு இருக்கும். ஸோ இது என்னென்ன சாப்டர் நீட்ல இருக்கு, என்னென்ன சாப்டர் இருந்துட்டு ஸ்டேட் போர்ட்லயும் நீட்லயும் வந்துட்டு மேட்சா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா நீட்ல இருக்கு குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட், தெர்மோடைனமிக்ஸ், physical and chemical equilibrium, solution, chemical bonding, fundamentals of organic chemistry, basic concepts of organic reaction, hydrocarbons, haloarenes. இந்த எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் போர்டில் என்ன லெவலில் இருக்கோ அதே மாதிரி தான் நமக்கு நீட்லேயும் இருந்துட்டு இருக்கு. அப்போது இது சாப்டர் கிளாஸ் 11க்கு. அதே மாதிரி கிளாஸ் 12க்கு பார்த்தோம் அப்படின்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ், டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட், அதாவது டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் நமக்கு இருக்கு. கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியும் நமக்கு இருக்கு. கெமிக்கல் கைனடிக்ஸ், அயானிக் ஈக்விலிபிரியம், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ், கார்மெல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட், அமினோ நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ், பயோமாலிகல்ஸ். இந்த எல்லா சாப்டருமே நம்மளுக்கு எதில் இருக்கு அப்படின்னா கிளாஸ் 12தோட ஸ்டேட் போர்டில் இருந்துட்டு இருக்கு. இதே சாப்டர்ஸ் தான் நம்மளுக்கு எதுலேயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நீட்லேயும் இருந்துட்டு இருக்கு. அப்போ நம்மளுக்கு சிலபஸ் எப்படி இருக்குன்னா ஸ்டேட் போர்டுக்கும் நீட்டுக்கும் இருந்துட்டு எல்லாமே இருந்துட்டு சேமா தான் இருக்கு. அப்போ நமக்கு சிலபஸ் இருந்துட்டு பிரச்சனை இல்லை. அப்போ வேற என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா, ஸோ நம்ம எப்படி இருந்துட்டு ஸ்டேட் போர்டையும் நீட்டையும் இருந்துட்டு கம்பேர் பண்ணி படிக்கணும், அதுதான் இருந்துட்டு நம்மளுக்கு ப்ராப்ளமாக இருந்துட்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் போர்டில் எல்லாருமே எதை பேஸ் பண்ணி படிப்பீங்க அப்படின்னா கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி படிப்போம் அண்ட் ஃபார்முலாஸ் இருந்துட்டு படிப்போம். ஃபார் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலாஸ் இருந்துட்டு படிப்போம். அண்ட் தேர்ட் ஆர்கானிக்கோ இன்ஆர்கானிக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் இருந்துட்டு படிப்போம். ஸோ இது எல்லாமே இருந்துட்டு நம்ம எப்படி படிப்போம் அப்படின்னா மெமரி பேசிஸ்ல இருந்துட்டு படிப்போம். இது எல்லாமே கான்செப்ஷுவல் வச்சு மெமரி பேசிஸ்ல தியரிட்டிக்கலா இருந்துட்டு படிப்போம். இதே நீட்டுக்கு பொறுத்த அளவுக்கு நம்ம எப்படி படிப்போம் அப்படின்னா we know that நீட்ல எல்லாத்துக்குமே இருந்துட்டு நம்மளுக்கு எப்படி வரும், எம்சிக்யூ டைப்ஸ்ல இருந்துட்டு வரும். ஸோ இது எல்லாமே இருந்துட்டு எம்சிக்யூ டைப்ஸ்ல இருந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா நீட்ல பொறுத்த அளவுக்கு நம்ம இருந்துட்டு படிக்கணும். அதுதான் ஸ்டேட் போர்டுக்கும் நீட் கெமிஸ்ட்ரிக்குமான மேஜர் டிஃபரன்ஸ். அப்போ நான் ஸ்டேட் போர்ட் கெமிஸ்ட்ரி மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் இனஃப். நம்ம ஸ்டேட் போர்ட் கெமிஸ்ட்ரியில இருக்கிற எல்லாத்தையுமே இருந்துட்டு கான்செப்சுவலாக கிளாரிட்டி இருந்துட்டு எடுத்துக்கணும். அதாவது நம்மளுக்கு அதுதான் இருந்துட்டு ஃபவுண்டேஷன் லெவலில் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிற எல்லாத்தையுமே இருந்துட்டு ஃபார்முலாஸாக இருக்கட்டும், ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை இருந்துட்டு எம்சிக்யூ லெவல்ஸ்க்கு இருந்துட்டு மாற்றணும். அப்போ எம்சிக்யூ லெவல்ஸ்க்கு நான் எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 ஸ்ட்ராட்டஜி வச்சு மாற்ற முடியும். ஃபர்ஸ்ட் லெவல் 1 என்ன அப்படின்னா ஸ்டேட் போர்ட் ஃபவுண்டேஷன். அதாவது நான் இருந்துட்டு கான்செப்சுவல் கிளாரிட்டி இருந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு இருந்துட்டு வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் என்னெல்லாம் இருந்துட்டு ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கணும் அதே சாப்டர்ஸ் தான் எனக்கு எதுலேயும் இருக்கும் அப்படின்னா என்சிஆர்டியில் இருக்கும். ஈவென்ச்சுவலி என்சிஆர்டியில் இருக்கிறத விட ஸ்டேட் போர்டில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு சாப்டர்ஸ் வெயிட்டேஜ் இருந்துட்டு அதிகமாக தான் இருந்துட்டு இருக்கு. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்சிஆர்டியில் என்னென்ன லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஸ்டேட் போர்டையும் என்சிஆர்டியும் வச்சு கம்பேர் பண்ணி நம்ம லைன் பை லைன் இருந்துட்டு படிக்கணும். ஸோ என்னால் இருந்துட்டு என்சிஆர்டியில் லைன் பை லைன் படிக்க முடியல மேம், பிகாஸ் நான் கிளாஸ் இப்போதான் வந்துட்டு நான் 11th போகிறேன். அப்போ இருந்துட்டு ரெண்டுத்தையுமே இருந்துட்டு என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட் போர்டே இருந்துட்டு ஃபர்ஸ்ட் இருந்துட்டு கான்செப்சுவல் கிளாரிட்டி இருந்துட்டு கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்சிஆர்டி லெவல் இருந்துட்டு
நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துட்டு அப்கிரேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஏன் என்சிஆர்டி லெவலுக்கு நம்ம அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாமே இருந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் நீட்ல இருந்துட்டு நம்மளுக்கு எதுல இருந்து வருது அப்படின்னா என்சிஆர்டி அதோட புக் லைன்ஸே இருந்துட்டு நமக்கு வரும். ஸோ நம்ம கண்டிப்பா என்ன தேவைப்படும் அப்படின்னா என்சிஆர்டியோட புக் லைன்ஸ் இருந்துட்டு தேவைப்படும். ஸோ செகண்ட் லெவல் நம்ம என்ன பண்ணணும், என்சிஆர்டியோட புக் லைன்ஸ் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற சம்ஸ் எல்லாமே ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா சால்வ் பண்ணிருக்கோம். அண்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம இருந்துட்டு நம்மளுக்கு என்ன தெரியும், நீட்ல இருந்துட்டு எல்லாமே எம்சிக்யூ டைப்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு வரும்னு சொல்லிட்டு நம்ம டெய்லியும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீட் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே இருந்துட்டு கான்செப்ட் புரிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு 10 sums 20 sums அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்படி எல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும், நீட் இருந்துட்டு ப்ராப்பரா இருந்துட்டு ஒரு நீட்ல இருந்துட்டு ப்ராப்பரா இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பாத் இருந்துட்டு நம்மளால டிஃபைன் பண்ணிக்க முடியும். அதே இருந்துட்டு இன்னும் டிஃபைனரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கெமிஸ்ட்ரியிலேயே நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட்ஸ் பிரான்ச்சஸ் இருந்துட்டு இருக்கும். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுல இருந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ்ல இருந்துட்டு போகணும். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு பிசிக்கல் கெமிஸ்ட்ரினா பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே படிச்சுட்டு அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் என்சிஆர்டில என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாமே இருந்துட்டு நம்ம சால்வ் பண்ணிட்டு அதுக்கோட சேர்த்து நம்ம பிஒய்க்யூ சால்வ் பண்ணோம் அப்படின்னா we will get the clarity. அந்த கிளாரிட்டியோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த அதுக்கு இன்ஆர்கானிக் இருந்துட்டு போகலாம். ஸோ இன்ஆர்கானிக் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு நிறைய இருந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டானது பார்த்தீங்க அப்படின்னா லைன் பை லைன் நம்ம படிக்கணும். ஸோ நிறைய லைன் பை லைன் படித்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துட்டு இன்ஆர்கானிக்ல இருந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ இன்ஆர்கானிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க இன்ஆர்கானிக் ஸ்டேட் போர்டை படிச்சுட்டு ஆஸ் வெல் அஸ் என்சிஆர்டியோட லைன்ஸ், எக்ஸெப்ஷன் கேசஸ், கலர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கோஆர்டினேஷன், காம்பவுண்ட்ஸோட நேம்ஸ் இது எல்லாமே வந்துட்டு படிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும். தென் ஆர்கானிக் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருப்போம், ஸ்டேட் போர்ட்ல இருந்துட்டு ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துட்டு படிச்சிருப்போம், எழுதி பார்த்துருப்போம். அதை இங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்ளை பண்ணி பார்ப்போம். கொஸ்டின்ல இருந்துட்டு அப்ளை பண்ணி பார்க்கும்போது you will get enough clarity. அண்ட் தென் நான் சப்ஜெக்ட் வைஸ் இந்த சாப்டர்ஸ் தான் இருந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல இருந்துட்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் go and please do check in that video. So thank you. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.